ஆண்டவர் உங்களுக்கு எங்கே உணர்த்துறாரோ அங்கே கொடுங்க. ஆனால் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வசனம் தேடுறீங்க பாருங்க, அது சரியில்லைங்க. நாங்கள் எங்கள் வேலையை அதானே, எங்ககிட்ட வந்து காசு போகக்கூடாது. என்னமோ ஆண்டவர்கிட்ட காசு இல்லாத மாதிரியும் ஏதோ நான் தான் பார்த்து கொடுக்கறதுன்னு கண்டிப்பாக கொடுத்து ஆகணுமா? கொடுக்காதீங்க, கொடுத்துடாதீங்க. அப்பப்போ இங்கே இந்த லைனை போட்டுருங்க. குளிக்காத, கொடுத்துடாத. நீ மிஷினரி கொண்டு வர மீனை வச்சு சாப்பிட்டுக்கோ, நீ வளர்ந்துக்கோ. நீ TS50 வாங்கினா போதும்னு நினச்சி மெட்ராஸுக்கு வந்தேன். இன்னைக்கு BMW கார் வச்சிருக்கிறேன், நாளைக்கு 4 BMW கார் வாங்க. ஆண்டவருக்கு கொடுத்துடாத. ஏன் இப்படி சொல்கிறீங்க? இப்போ நல்லா இருக்குங்களா கேட்க? இது நல்லா இல்லையே. அப்போ எப்படி செய்யணும்? அப்போ கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வசனத்தை தேடி தேடி அந்த ஊழியக்காரர்களை திட்டுகிற பலரை நான் பார்த்ததனுடைய விளைவாக நான் சொல்கிறேன். நீங்கள் கொடுக்கறது நன்றியுள்ள இதயத்தோடு கொடுங்க, அது ஆண்டவர் பிரியப்படுவார். ஓகே ஓகே. உற்சாகமான இதயத்தோடு கொடுங்க, அது ஆண்டவருக்கு பிரியப்படுவார். 80% ஆஃப் 90% ஆஃப் லேர்னட் பீப்புள்ஸ் ப்ராப்ளம்ங்க இது. அறியாமையில் இருக்கிறவர்கள் எப்படி பல தவறான போதனைகளை அறியாமல் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுபோல் அவங்களுக்கு இதில் பிரச்சனை இல்லைங்க. படித்த உடனே கொஞ்சம் ஸ்டடி பைபிள் படித்த உடனே, கமெண்ட்ரிஸ் படித்த உடனே அவர்களுக்கு தேவையான பைபிளுடைய வசனத்தை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேங்க, இந்த வசனங்கள்லாம் ரொம்ப கிளவராக தாண்டி போயிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேனே 2 வசனம், மக்கதோனியா சபை 2 இருந்தால் 1 கொடுத்துரு, 2 காசு இருந்தது முழுசியும் கொடுத்து விட்டால். இந்த வசனத்தில் அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படி அவர்கள் சொல்ல விரும்பவில்லை என்றால் ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆண்டவரை கொடுத்த ஆசீர்வாதத்தையும் சொல்லக்கூடாது. 5 அப்பம் 2 மீனுக்கு 5000 பேருக்கு போஷிச்ச மாதிரி என்ன போஷிங்கன்னு கேட்கக்கூடாது. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கொடுக்கறத எனக்கு கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அப்போ கிளவராக என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு சாதகமாக இருக்கிற வசனத்தை போட்டு கிளைம் பண்ணி he will supply all my needs. Why should he supply all your needs when you are not worried about the person next to you? Why should God share with you? அப்போது வசனத்தை இம்பேலன்ஸ்டாக போதிக்கிறதுனுடைய விளைவு தான், புரிஞ்சிக்கிறதுனுடைய விளைவு தான். இல்லை இப்போ நான் கொடுக்காட்டினா ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்ய மாட்டாரா? அப்படி இல்லைங்க, நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அப்பா உங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டார், அவர் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. உங்களுடைய நன்றியுள்ள இருதயத்தை வச்சு தான் நீங்கள் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமான்ட்டு. 2வது பாயிண்ட்டு, நீங்கள் கொடுக்காம இருந்தால் அது செய்ய மாட்டாரான்னு கேட்டிங்கல்ல, அருமையான கேள்விங்க. பிதாவுக்கு இருந்தது ஒரே ஒரு குமாரன், குமாரனையும் அவர் கொடுத்துட்டார். நீங்கள் எதுவுமே கொடுக்கல, அதுக்கு அவர் கொடுத்துட்டார். குமாரனுக்கு இருந்தது ஒரே ஒரு லைஃபுங்க, அவர் லைஃபையே நமக்கு கொடுத்துட்டார். அவர் எதுவும் கொடுக்க மாட்டாருன்னு நம்ம கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவர் ஆல்ரெடி எல்லாம் கொடுத்துட்டாருங்க. அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு இனிமேல் வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு ஜீவன் இருந்துச்சு. ஆசீர்வாதங்களை சொன்னேன். புதிய ஏற்பாட்டில் எப்படி தசம பாகம் பற்றி சொல்லலையோ உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் சொல்லலைங்க. எங்கே சொல்லியிருக்காரு? ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தார், யோபுகிட்ட இவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்துச்சு, யாக்கோபு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் டெவலப் பண்ணாருன்ட்டு புதிய ஏற்பாட்டில் எங்கே சொல்லியிருக்கிறாருங்க? ஜீசஸ் சொல்லவே இல்லைங்க. பட் மை காட் ஷால் சப்ளை ஆல் மை நீட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம், கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகளை போஷிக்கிறவர் உங்களை போஷிக்க மாட்டாரோ? நீங்கள் அவைகளை காட்டிலும் விசேஷித்தமானவர்கள் அல்லவா? இதெல்லாம் சொல்லியிருக்காருங்க. ஐ நோ யூ ஆர் பிளேயிங் டெவில்ஸ் அட்வொகேட். எனக்கு ஆண்டவர் போஷிக்க ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, அந்த கேள்வியே எதிலிருந்து வெளியே வருது? You are seeking God for the earthly blessings. God says, seek ye first the kingdom of God and his righteousness. All these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். பைபிளில் நீங்கள் பேக் டு பைபிள் போக வேண்டியதற்கு இந்த கேஷுவல் டாக் ஏதாவது செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேங்க. நீங்கள் இந்த தெளிவில்லாமல் பீட்டிங் அரவுண்ட் த புஷ், தெளிவில்லாமல் எனக்கு தோன்றுகிறதெல்லாம் நல்லது போல இல்லாமல் what Bible says in a bigger picture. அப்பா அப்பா அப்பான்னு ஆண்டவர் ஏசப்பான்னு கூப்பிடுறோமே, அந்த அப்பா நமக்கு எல்லாம் செஞ்சிட்டார். நான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் ஒரு பேட்ஜ் பார்த்துருக்கேங்க. ஐ ஹாவ் டைட் ஃபார் யூ, வாட் ஹாவ் யூ டன் ஃபார் மீ. நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய். அப்போது இந்த கண்ணோட்டத்தில் என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கணும். எப்போவுமே அவர் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இப்போ நீங்களும் நானும் வெளியே போகிறோங்க, ட்ராவல் பண்ணுறோம், 2 பேரும் சாப்பிட்றோம். நீங்கள் ஒரு தடவை பே பண்ணுறீங்க, அடுத்த தடவை நான் என்ன நினைக்கணுங்க? நான் ஒரு தடவை பே பண்ண நினைக்குவேன். நீங்கள் என்கிட்ட கேட்கல, நீங்கள் உதாரணத்துவமாக கொடுக்க ரெடியாக இருக்கீங்க. எனக்கு ஒரு கடமை இருக்குது, நான் உணர்றேன் இல்லைங்களா? அப்போ ஆண்டவருக்கு நான் என்ன செய்தேன், இந்த சபைக்கு நான் என்ன செய்தேன்? ஒன்லி ரிசீவிங் சைடில் மட்டுமே இருக்கணும். இப்போ நான் அந்த சர்ச்சை பற்றி ஒரு தடவை சொன்னேன் இல்லைங்களா?
உங்களுக்கு வேலை இல்லாத போது யார்கிட்ட போய் சொல்லி ஜெபம் பண்ணி அழுதிங்க? பாஸ்டர்கிட்ட. உங்கள் வீட்டில் குடும்பத்தில் நோய் இருக்கும்போது யாருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிங்க? பாஸ்டர். குடும்பத்தில் சிக்கல் இருக்கும்போது, கல்யாணத்தில் பிரச்சனை இருக்கும்போது யார் கூட வந்து நின்னது? பாஸ்டர். இப்போ ஏன் அப்போல்லாம் யோசிக்கல, புதிய ஏற்பாடில் நான் இதெல்லாம் கூப்பிடணுமா அப்படின்னு யோசிக்கல? இல்லை, காசு கொடுத்தா தான் அப்போ வருவாரா பாஸ்டர்? இல்லை, அவர் கேட்கல. அவர் கேட்கவே வேண்டாம். அவர் கேட்குறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. அவர் மூலமாக நன்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கல்ல. உங்கள் வீட்டுக்கு அவர் வரும்போது வேறு யாரோ ஒருத்தர் பெட்ரோலுக்கு காசு கொடுத்தாங்க. இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற காசு இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிறதுக்கு பெட்ரோலுக்கு யூஸ் ஆகலாம். ஆமாம் ஆமாம், புரியுதுங்களா? இன்றைக்கி உங்கள் சர்ச்சில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் 6 மாதம் வேவு பார்த்தீங்கல்ல, இந்த சர்ச்சுக்கு போகலாமா வேண்டாமான்ட்டு. அன்னைக்கு நீங்கள் போன அன்னைக்கு இருந்த லைட்டுக்கும் ஏசிக்கும் கார் பார்க்கிங்க்கும் வேறு யாரோ சப்போர்ட் பண்ணாங்க. சரி, இங்கே தான் போகலாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கல்ல. இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு அது யூஸ் ஆகும்ல. ஆமாம். அப்போது இந்த ப்ராடர் மைண்ட் ஏன் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு வரமாட்டேங்குது? பிசாசு அது மாதிரி வஞ்சிக்கிறானோ? கரெக்டுங்க. நம்ம சுயநலவாதிகளாக மாறிட்டோம். இதற்கு இன்னொரு காரணமும் இதே ஊழியர்களை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஊழியக்காரங்க உன் பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனுக்கு போவாய், பூமியிலும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்கிறதில்ல. வா, கண்ணீரை துடைப்பார், கடனை போக்குவார், உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார்னு சொன்ன உடனே அதே தான் தலையில் இருக்குது. சர்ச்சில் நீங்கள் சொல்லி பாருங்களேன், நீ தவறாய் சம்பாதிக்கிற பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லி பாருங்கள், 50 பேர் அடுத்த வாரம் 5 பேராக மாறிடுவாங்க. நீ ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் ஏமாற்றிட்டு போனியே, அதை கொண்டு போய் திரும்ப கொடு அப்படின்னு சொல்லி பாருங்கள், 5 பேர் ஒருத்தராக மாறிடுவாங்க. நீங்கள் சரியான போதனையை சொன்னால் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். அந்த வார்த்தை கிரியை செய்யும் பொழுது நான் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தேன், தேவன் என் மேல் எவ்வளவு அன்பாக இருந்து என்னை அவர் ரட்சித்திருக்கிறார் என்ற நன்றி உள்ள வரும். அப்போ என்னை போல பாடுகள் படுகிற அநேக ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷம் கொண்டு சேர்க்கிற இந்த சபைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். அவர் போய் பாஸ்டர் கேட்காமலேயே கொடுப்பார். புரியுங்களா? எத்தனையோ பேர் சொத்துக்களை விற்று கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்த மிஷினரிங்கெல்லாம் சிகப்பாக இருக்கிறனால பெரிய பணக்காரன் நினச்சிக்கூடாது. அவங்க பலர் சொத்துக்களை விற்று தான் இங்கே கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்மலாம் சொத்து வாங்கி பெருசாக வச்சுக்கிட்டு சர்ச்சு சொத்தை விற்க முடியுமா? 100 வருஷம் லீஸுக்கு கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம போய் மாட்டிக்கிட்டோங்க. நான் பாஸ்டருக்கு கொடுக்கறதுல நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், அவர்கிட்ட அதுக்கு நான் கணக்கு கேட்கலாமா? நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குதுன்னு சொன்னேன், அது மாதிரி ஊழியக்காரருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குதுங்க. பப்ளிக் மணிங்க அது. அந்த பணத்தை நீங்கள் ஏன் கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்களேன்? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க தெரியலையே. அது கணக்கு கொடுத்தா மாட்டிக்குவோம். இப்போது ஒரு ஊழியக்காரர் கணக்கு ஏன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். பிரதர் ஸ்டான்லியோடைய ஆர்கனைசேஷன் பிளெஸிங் யூத் மிஷன், அந்த நாட்களில் ஆசீர்வாதம் பத்திரிக்கை நான் படிச்சிருக்கேங்க. அப்போ என்ன எழுதியிருப்பாருன்னா, போன ஆண்டு மொத்த காணிக்கைகளின் விவரம் 2,54,00,000 ரூபாய். அதில் 1,90,00,000 ரூபாய் செலவு போக மீதி 50,00,000 ரூபாய் வங்கி கணக்கில் இருக்கிறதுன்னு போடுவார். அது போடுறதுல அவருக்கு ஏன் பிரச்சனை இல்லை? அவர் அந்த காசை என்ஜாய் பண்ணல. அது ஊழியத்துக்கு வந்துச்சு, ஊழியத்துக்கு செலவு பண்ணார், கணக்கு கொடுத்துட்டார். இன்றைக்கி கணக்கு கொடுக்கறதுல ஏன் மக்களுக்கு பிரச்சனை இருக்கலாம்? இன்கம் டேக்ஸ் பிடிச்சிருவாங்களோ? இன்கம் டேக்ஸ் நம்மலாம் எக்ஸம்ஷன் இருக்குங்க. ட்ரஸ்ட்டு சர்ச்சஸ்க்கெலாம் அவங்களாம் பிடிக்க மாட்டாங்க. இங்கே வேற ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, இப்போ நான் வெளியே வேலைக்கு போனேன்னா இந்த வயசுக்கு இந்த அனுபவத்துக்கு எனக்கு 1,00,000 ரூபா 1,50,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1,50,000 ரூபா நான் சம்பளத்தை நான் எடுத்துக்கிட்டு, இஃப் ஐ ஹாவ் அன் இண்டிபெண்டன்ட் சர்ச், சம்பளத்தை எடுத்துக்கிட்டு மீதி வந்த 10 லட்சத்தில் செலவு போக மீதி 3 லட்சம் இருக்குதுன்னு சொன்னால் நான் சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டேங்க. வந்த 10 லட்சத்தில் 8 லட்சம் நான் எடுத்துக்கிட்டேன். நான் லேண்டு வாங்கி போட்டுக்கிட்டேன். நான் வாங்கினா பென்ஸ் கார் தான் வாங்குவேன் அப்படின்னு போகிறனால தான், ஐயோ நம்ம காணிக்கை இந்த பாசர் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது. நான் கணக்கு கொடுக்கறதில்ல. என் கணக்கு கரெக்டாக கொடுத்துட்டு நான் சம்பளம் மட்டும் எடுத்துக்கிட்டா யாருங்க, நானே தைரியமாக பேசலாமே. நான் ஒரு 10 பேர் கமிட்டி போடுறேன், நீங்கள் சேர்ந்து எனக்கு ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, கமிட்டியிலேருந்து எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏங்க பயப்படணும்? அப்போது பயம் வர்றதுக்கு காரணம், there is something wrong in the accounts. ஓகே. ரெண்டாவது, பீப்புள் இவ்வளோ பணம் வருதான்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்காம விட்டாங்கன்னா அப்போது யாரை நீங்கள் நம்புறீங்க? மக்கள். யாரை நீங்கள் நம்பணும்? ஆண்டவரை. பார்த்தீங்களா? எல்லாமே உள்நோக்கம் கொண்டதுங்க. ஸோ இதில் இது மாதிரி நீங்கள் உடனே இப்போ அப்படி ஆட்களே இல்லைன்னு நினைக்காதீங்க. தேர் ஆர் சர்ச்சஸ். நான் சர்ச் நடத்தும் போது கணக்கு கொடுத்தேங்க. நீங்கள் இப்போ கேள்வி கேட்குறீங்கல்ல, நான் கணக்கு கொடுத்தது யாருக்கும் பிடிக்கல. ஏன் சொல்லுங்கள்? ரொம்ப கம்மியாக வந்ததோ? என்னுடைய செலவு 70,000 இருக்கும், வரவு 15,000 இருக்கும்.
அப்போ நான் எப்போவுமே டென்ட் மேக்கிங்க்காக வேறு ஏதாவது டிரான்ஸ்லேஷன், வாய்ஸ் ஓவர், டப்பிங்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி செலவுகளை மீட் அவுட் பண்ணுவேன். அல்லது கடன் வாங்குவேன், கிரெடிட் கார்டில் செலவு பண்ணுவேன். ஒரு நாள் நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். அப்போ நான் இந்த கணக்கு சொல்லும் போது இதெல்லாம் சொல்ல தேவையில்லைட்டாங்க. ஏன்னா அது அவங்களை கஷ்டப்படுத்துது. நீங்கள் ஒரு 360 டிகிரி அடிக்கடி நான் சொல்கிறேங்களே, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எல்லா சைட்லேயும் பிரச்சனை இருக்குங்க. இப்போது இட் இஸ் அப் டு யூ அண்ட் மீ பர்சனலி how we want to live a life that is pleasing to God. ஆண்டவரை பிரியப்படுத்துகிற மாதிரி நான் வாழணும்னு முடிவு பண்ணேன்னா, நான் விசுவாசியாக இருந்தாலும் அங்கே என்ன கடமை இருக்கோ அதை செய்வேன். நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் அங்கே எனக்கு என்ன கடமை அதை செய்வேன். நான் ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு நினைக்காம என் செல்ஃபிஷாக நான் இருந்தேன்னா, நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் தப்பாக இருப்பேன், நான் விசுவாசியாக இருந்தாலும் தப்பாக. சரி, பாஸ்டர் வந்து நம்மக்கிட்ட தான் அந்த கணக்கை சொல்ல, ஆண்டவர்கிட்டனாலும் சொல்கிறாரா? அது ஆண்டவருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு தெரியும் இல்லைங்க. அவர் எப்படி சொல்லுவார் ஆண்டவர்கிட்ட சொன்னால் அவர் கேட்பார், உனக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்பார். ஏன்னா நான் சொல்கிறது வந்து அதுக்குன்னு உடனே ஊழியக்காரனாவே பஞ்ச பரதேசியாக இருக்கணும், ஹவாய் செப்பல் போட்டுட்டு ஜுப்பா போட்டுட்டு 47 ஏல தான் ஏறி போகணுன்னு அவசியம் இல்லைங்க. நல்லா இருக்கலாம். ஆனால் ப்ரைவேட் ஜெட் வாங்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசிக்கணுங்க. இப்போ ஃபாரின்லலாம் ப்ரைவேட் ஜெட் மட்டும் இல்லைங்க. யூ நோ வாட் இஸ் அபவ் தட்? இல்லை, ப்ரைவேட் ஏர்போர்ட்டு. நான் ஏன் இந்த ஏர்போர்ட்டில் போய் போர்டு ஆகணும்? நான் எனக்கே ஒரு ஏர்போர்ட்டு, எனக்கே ஒரு as if we are going to live on this earth for another 5,000 years. என்ன மைண்ட் செட்டு தெரியல. வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ்? ஃப்ரம் வேர் திஸ் மணி கேம் டு யூ? ஆல் பப்ளிக் ஃபண்ட்ஸ். why did they pay? They gave for the expansion of God's kingdom. But have you done the expansion of God's kingdom? You have done the expansion of your own kingdom. இல்லை, இந்த இடத்துல வந்து நான் எல்லாருக்கும் கேட்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். நம்ம கொடுக்கறது வந்து ஆண்டவருடைய ஊழியம் வளரணுன்றதுக்காக. கண்டிப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக. பாஸ்டருக்காக கொடுக்கறது, பாஸ்டர் கூட நீங்கள் எந்த பண்ணீங்க, பாஸ்டர் இது உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கறது. கரெக்ட். அது வேறு விஷயம். அது பாஸ்டருக்கு நம்ம பிடிச்சிருக்கு, இல்லை அவருக்கு நம்ம செய்யணும்னு கிஃப்ட்டு, அது பரவாயில்ல. அப்போ சபைக்குலன்னு நம்ம கொடுக்கும் போது வந்து ஊழியம் பெருசாகணும்னும் போது, அப்போ வந்து நம்ம கொடுக்குறோம் சபை பெருசாகும் அப்படின்னு நினைக்கும் போது அது வேற வழியாக போகும்போது நம்மளுக்கு வந்து அதில் மனஸ்தாபம் வருது. சரி, கொடுக்கறது முடிவு பண்ணுறோம். நிப்பாட்டக்கூடாது, எங்கே தேவையோ அங்கே கொடுக்கணும். இப்போ பாஸ்டர் வந்து சர்ச் பாஸ்டர் இருக்காருங்க. இப்போ நான் இது இந்த நேரத்தில் இதையும் சொல்லி ஆகணுங்க. தேர் ஆர் மெனி பாஸ்டர்ஸ் தோஸ் ஹூ ஆர் ஃபெய்த்ஃபுல் அப் டு 1 single பைசா. நேர்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த பாஸ்டர் வந்து பார்த்தாவே தெரியுது, வருஷத்துக்கு 52 வாரமும் ஒரே பேண்ட்டை போட்டு வர்றாரு, 2 சட்டையை மாற்றி போடுறாரு. அவருக்கு நீங்கள் gift கொடுக்கலாங்க, பர்சனலாக கொடுக்கலாம். அதே மாதிரி அவர் வந்து தொடர்ந்து நடந்தே வராரு, ஒரு பஸ்ஸில் போகிறாரு, ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து உணர்வுள்ளவர்களாய் இருந்து ஊழியர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். ஊழியர்கள் ஆண்டவருக்கும் சபைக்கும் உண்மையாக இருக்க வேண்டும், சபைக்கு கணம் கொடுக்க வேண்டும். இந்த 360 டிகிரியும் கரெக்டாக இருந்துச்சுன்னா தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸுங்க. அங்கே தான் வந்து சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளோ இன்பமாக இருக்கிறது. நம்மெல்லாம் வாங்க ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லும் போது மன மகிழ்ச்சியாக இருந்தேன். இந்த மாதிரி சர்ச்சு ஒன்று இருந்ததுன்னா இல்லையா ஒண்டர்ஃபுல் பிளேஸுங்க. இப்போ நம்மளை கேட்டுக்கொண்டு இருக்கிற சபை மக்கள் சொல்லுவாங்க, சான்ஸே இல்லை அப்படிம்பாங்க. பாஸ்டருங்க சொல்லுவாங்க, நீ தான் உருப்புடல, எங்களையும் கெடுக்காத அப்படிம்பாங்க. ஆனால் அதுதான் காட்ஸ். சில சபைகளில் சில இதுக்காக காணிக்க வாங்குறாங்க. ஒரு டிவி சேனலில் பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன் டிவி சேனல் பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச்சில் இந்த சேனல் பெருகிறதுக்காக நான் காசு கொடுங்க, நான் தெலுங்கில் ஆரம்பிக்க போகிறேன், ஹிந்தியில் ஆரம்பிக்க போகிறேன், இப்படிலாம் சொல்லி வசூலிச்சுட்டு அது செய்யவே இல்லை. அந்த ஃபண்டை வேறு ஏதோ டீவியேட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து கொடுத்தவங்களுக்கு வந்து என்னடா அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து அவங்க கணக்கு கேட்குறது நியாயம் தானே. இப்போ நம்ம சர்ச்சில் காணிக்க கொடுக்குறோம், அந்த காணிக்கையை பாஸ்டர் அவர் நினச்சது மாதிரி செலவு பண்ணலாமா? கமிட்டி இருக்கிறது நல்லதுங்க. ஐ ஷுட் பி அக்கௌண்டபிள் டு சம்ஒன். நானே ராஜா, நானே மந்திரி, ஒன் மேன் ஷோ, தேர் ஷுட் பி நன் டு கொஸ்டின் மீ அப்படின்னு நினைக்கிற அந்த தாட்டே தப்புங்க. நீங்களும் நானும் ஒரு கேஷுவல் டாக்கே பண்ணால் கூட நான் உங்களை கேட்குறீங்க என்ன போடலாம், என்ன டைட்டில் வைக்கலாம். ஏன்னு கேட்டால்
நான் என் இஷ்டத்துக்கு நான் செய்ய ஆரம்பித்தேன், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த செல்ஃபிஷ்னஸ்ஸு நம்மளை பின்னால் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்ருவோங்க. நான் நினைக்கிறத மட்டும்தான் நான் செய்வேன். இப்போது 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கௌண்டபிலிட்டி இருக்கும்போது ஐ வில் பி ஃபோர்ஸ்டு டு ஸ்டே ஃபேத்ஃபுல் இல்லைங்களா? அப்போது அது கமிட்டி கண்டிப்பாக இருக்கணுங்க. கமிட்டி கண்டிப்பாக இருக்கணும். தனியாக ஒன் மேன் ஷோவாக ஒரு சர்ச் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆபத்து உறுதிங்க. ஏன்னா நம்ம வந்து இதுக்காக கமிட்டிங்கிறது உடனே எலெக்ஷன் வச்சு ஆட்டோவில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ரவுடிங்களை வச்சு அடித்து உதச்சி அப்படி தான் கமிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 4 பேர் நான் எதை செஞ்சாலும் இப்போ வந்து ஒன்றும் வேண்டாங்க, ஒரு மைக் வாங்கலான்ட்டு இருக்கேன், இது 4000, இது 3000, இது 10,000, 20,000, 5 பேரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு என்ன முடிவு எடுக்கலாம். எல்லாத்தையும் கீப் இட் இன் கமிட்டி. நாளைக்கு வந்து இன்னொரு விஷயம், இதில் எனக்கு என்ன நன்மை, நானாக போய் ஒரு மைக் வாங்கிட்டு வரேன், ஆடா என்னங்க நீங்கள் போய் எதை போய் 10,000 கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்க, அது 3,000 ரூபாய் கிடைக்குதுங்கன்னு நாளைக்கு ஒருத்தர் சொல்லுவார். இப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் என்னை காப்பாற்றிக்கவும் செய்யலாம், பணத்தையும் பாதுகாக்கலாம். 2வது ஒரு காமன் டெசிஷன் எடுக்கும்போது எல்லாருக்கும் அதில் பங்கு, ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது, அக்கௌண்டபிலிட்டியும் இருக்குங்க. நான் தனியாக செய்கிறதுக்கு காரணமே ஐ டோன்ட் வாண்ட் எனிஒன் டு டிக்டேட் மீ. அது அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன இவர் சொல்லி கேட்குறது, அந்த மைண்ட் செட் வந்துச்சுன்னா அந்த சர்ச்சு வந்து ஆபத்தான சர்ச்சுங்க. நீ எல்லாம் எனக்கு வந்து சொல்கிறியா அப்படிம்பாங்க. தட்ஸ் நாட் ரைட்டுங்க. ஓ சரி சரி சரி, அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கு. பின்னால் 100 பேர் உங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லைங்க, உங்களுக்கே தெரியுது. இப்போது இந்த கமிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரேயர் செல் மீட்டிங்க்கு போகிறீங்க, என்ன பிரதர் பாஸ்டர் வந்து புதுசாக ஏதோ வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நாங்கள் போன வாரம் நாங்கள் 4 பேரும் போனோம், இது வாங்கினோம், இது இவ்வளோ அது அவ்வளோ அப்படின்னு. அதை இப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வருது எங்கே போகுது ஒன்றும் தெரிலைங்க, அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாங்குறாரு போகிறாரு, என்னென்னமோ சொல்கிறாங்க. இந்த பணத்தெல்லாம் வந்து அவர் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே லேண்டு வாங்கிட்டாருங்கிறாங்க. இப்போ இந்த பேச்சுக்கெல்லாம் என்ன காரணங்க? ஸோ ஒரு கமிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் தான் காணிக்க என்ன போகிறீங்க, கமிட்டி தான் காணிக்க என்ன போகுது, கமிட்டி தான் எழுதி வைக்கிறாங்க. செலவு எவ்வளோ, இந்த மாதம் மொத்தம் 1,00,000 ரூபா காணிக்க வந்துச்சு, 60,000 ரூபா செலவு, 40,000 ரூபா இருக்குது. அப்படி இருந்தால் பாஸ்டர் பாட்டுக்கு தைரியமாக முழக்கமிடலாங்க. நீங்கள் ஏன் இன்றைக்கி முழக்க முடியல? காரணம் நம்மக்கிட்ட நிறைய குறை இருக்குது. ஓ சரி சரி சரி. இப்போ வந்து காணிக்கையை பற்றி நல்லா பேசிட்டோம். இப்போ தசம பாகம்னு ஒரு பகுதி எல்லாரும் சபைகளில் வந்து தசமபாகம் கொடுக்கறத இன்ஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இது புதிய ஏற்பாடில் இல்லை அப்படின்றாங்க, பழைய ஏற்பாடில் தான் இருக்குது. இப்போ பழைய ஏற்பாடு தசமபாகத்தை ப்ரீச் பண்ணுறவங்க பழைய ஏற்பாடில் இருக்க மிச்சதையும் செய்யணுமே, மிச்சதையும் கை கொள்ளணுமே, சபைக்குள்ளே கால் கழுவிட்டு தான் உள்ளே வரணும், ஒருத்தர் காலை இன்னொருத்தர் கழுவணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. கரெக்டா? ஆமாம், பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் இருக்குது, நம்ம கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் ஆண்டவர் எங்கேயுமே பெருசாக பேசலைங்க. அதனால் புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு சொல்கிறது உண்மைதாங்க. ஓஹோ, அப்போ தசமபாகம் கொடுக்கணுமா? அதுதான், தசமபாகம் கொடுக்கணுமான்றதை இன்டென்ஷன் எதில் கேட்குறோங்கிறது முக்கியங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நான் என்னென்னா பேலன்ஸ்டாக சொல்ல தான் ட்ரை பண்ணுவேன். இப்போது ஒருத்தர் ரோட்டில் பிரச்சனையில் தேவையில் இருக்கிறாங்க, வேணுமானா நான் அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு போகலாம் ஹெல்ப்புக்கு. இல்லைன்னா நல்ல சமாரியன் மாதிரி ஒரு வண்டியை வச்சு அவங்கள கூட்டிகிட்டு போய் மெடிக்கேஷன் கொடுத்து ஒரு 500-1000 ரூபா செலவு பண்ணி அவங்களுக்கு ஒரு பிழைப்புக்கு ஒரு பெட்டி கடை வச்சு கொடுத்து இதெல்லாம் பண்ணலாம். இதில் எது எளிது? 100 ரூபா கொடுத்துட்டு போகிறது தான். அந்த 100 ரூபாயே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அடுத்தது செய்வீங்களா? செய்ய மாட்டேன். அப்போது த லீஸ்ட் திங் அ பிலீவர் குட் டூ இஸ் கிவிங் மணி தாங்க. அன்றைக்கி சிஎஸ்ஐ சேர்ச்சஸ்லாம் சொல்லுவாங்க, கொடு அல்லது அனுப்பு, கொடு அல்லது அனுப்பு. ஸ்டான்லி பிரதர் சொல்லுவார், கொடுத்துட்டு நீயும் போ, சும்மா கொடுத்துட்டேன்னு உக்காந்துட்டு இருக்காத, நீ கொடு, நீ எங்கேயா போய் ஊழியம் பண்ணு. ஸோ அந்த டீச்சிங் ஸ்ட்ராங்காக கொண்டு வரணுங்க. அப்போது நான் இப்போ தசமபாகம் கொடுக்கணுமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா என்னுடைய ஸ்ட்ரெயிட் ஆன்சர் நோ. அப்போ நான் கொடுக்காம ஜாலியாக இருக்கலாமா? இல்லை, அதிகமாக கொடுக்கணும், தசமபாகத்தோடு அதிகமாக கொடுக்கணும். ஒரு ஸ்டான்லி பிரதர் 100 பாயிண்ட் சொல்லுவார். அதுக்கு முன்னால் இன்னொரு பாஸ்டர் சொன்ன ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு தம்பி வந்து பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க வந்தாராம். பாஸ்டர், எனக்கு 10,000 ரூபா சம்பளம் இருக்கும்போது 1000 ரூபா கொடுக்கறது எனக்கு கஷ்டமாக தெரியல, இப்போ 1,00,000 சம்பளம் வரும்போது 10,000 கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாராம். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், சரி தம்பி, திரும்ப ஆண்டவர் உனக்கு 10,000 சம்பளம் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னாராம். பண்ணிடுவோங்களா? பண்ண மாட்டோம். நான் கரெக்டாக தசமபாகம் கொடுக்குறேங்க பலர் சொல்கிறாங்க. பைபிள்லேயும் சொல்லியிருக்கு ஒருத்தர். சரிங்க, எப்படி கொடுக்குறீங்க?
நான் 10,000 இருக்கும்போது 1000 கொடுத்தேன், ம் 10 லட்சம் இருக்கும்போது 1 லட்சம் கொடுத்தேன், ம் 1 கோடி இருக்கும்போது 10 லட்சம் கொடுத்தேன். ம் நீங்கள் கொடுத்த 10%ல் 1% கூட கூட்டலைங்க. ம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை கூடிருச்சு. ம் நீங்கள் டிவிஎஸ் 50லேருந்து 7 ஸ்டார் ஹோட்டல் BMW போயிடுச்சு. ம் ஏன் 11% கொடுக்கறது, ஏன் ம். 12% கொடுக்கறது? ம் கோல்கேட்லாம் 90% கொடுத்தாரு. ம் அப்போது கொடுக்கணுமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னாவே ம் என்னுடைய பதில் கொடுக்காதீங்க, கொடுத்துடாதீங்க. ஆ. கொடுக்கணும்னு ஆசையாக கொடுத்தீங்கன்னா ம் நல்லா ஆண்டவர் வழி நடத்துவார். உற்சாகமாக கொடுங்க. ம் கொடுக்கணுமான்னு யாராவது கேட்டாங்கன்னா ம் எல்லா ஊழியக்காரங்களும் கொடுத்துடாதீங்கன்னு ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். ம் இது அவர்களுடைய உள்ளத்தை பொறுத்தது, இண்டிவிஜுவல் உள்ளம். ம் நான் சொன்ன மாதிரி நான் எங்கேருந்து வந்தேன், நான் இன்றைக்கி எப்படி இருக்கிறேன்னு நினச்சி பார்த்தேன்னா ம் அது யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. ம் மிகுந்த தரித்திரத்தில் உபத்திரவத்தில் இருக்கும் பொழுதும் ம் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் நானே கொடுப்பேன். ம் நான் கொடுக்கணும்னு மனசு இல்லைன்னா நீங்கள் எத்தனை பாட்டு பாடினாலும், எத்தனை ட்ரம்ஸ் அடித்தாலும், எத்தனை சாட்சி சொன்னாலும் ம் பாக்கெட்டில் கையை விட்டு பர்ஸை இறுக்கமாக பிடிச்சிட்டு ம் திருப்பி வந்துடுவேன். ம் அதனால் கொடுக்கணுமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறேன்னா ஐ நோ இட் இஸ் நாட் யூ, ம். யூ ஆர் டாக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் சம் ஒன். ம் கொடுக்கணுமான்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. ஃபெலிக்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு பி சூப்பர் சர்காஸ்டிக். ம் ஒருவேளை தெரியாமல் யாராவது கேட்டாங்கன்னா ம் அவங்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத நம்ம சொல்லித் தரலாங்க. ஆ சரி. இந்த கேஷுவல் டாக்கில் இதை கேட்டாவே அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஆ, எப்படி கொடுக்கணுன்றத பற்றி. ஆ. இப்போ வரவு செலவு ரெண்டும் கரெக்டாக இருக்குன்னும் போது எப்படி எரிக் கொடுக்கணும்? ஓகேங்க. இப்போ உங்களுக்கு வரவு செலவு ரெண்டும் கரெக்டாக இருக்குது. ம் உங்களுக்கு வரவுன்னு ஒன்று வந்துச்சு இல்லைங்க, ம் அது எப்படி உங்கள் திறமையில நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்களா? ஆமாம், நான் வேலை செஞ்சேன், காசு வந்துச்சு. ஓகே. ஆண்டவர் உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தாரு, ஆண்டவர் இல்லைன்னா இந்த வேலையும் இருந்திருக்காது அப்படிங்கிற உணர்வு எப்பவுமே நமக்கு வந்தது இல்லைங்களா? வந்திருக்கு. அப்போ அந்த வேலையை கொடுத்தது யாருங்க? ஆண்டவர். அப்போ அந்த ஆண்டவர், வேலையை கொடுத்த ஆண்டவர் ம் என்னுடைய தேவைகளையும் சந்திப்பார்னு நீங்கள் விசுவாசித்து கொடுக்கறது தாங்க முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்கறது. எல்லா செலவும் போக ஆண்டவருக்கு கொடுக்குற நிலைமையில் ஆண்டவர் இல்லைங்க. எனக்கு எனக்கு இப்போ என்ன இருக்கிற சொல்கிறீங்க? எனக்கு இந்த 10,000 தாங்க இந்த மாதம் கிடச்சிது. ஆனால் எனக்கு 11,000 ரூபா செலவு இருக்கு. எனக்கு பல மாதம் ஒரு பைசா கூட காசு இல்லாமல் கடன் வாங்கியிருக்கேங்க. ஆண்டவர் எனக்கு 10,000 கொடுத்துருக்காருல்ல, அதுக்கு நான் நன்றியாக ஆண்டவருக்கு நான் கொஞ்சம் கொடுக்கணும் இல்லைங்களா? என் செலவுலாம் போக தான் ஆண்டவர் கொடுத்தனா உங்கள் செலவு என்றைக்குமே முடிவுக்கு வராதுங்க. உங்களுக்கு 10,000 ரூபா சம்பாதிச்ச அன்னைக்கு 11,000 செலவு இருந்துச்சு. ஆமாம். நீங்கள் 10 லட்சம் சம்பாதிக்கும் போது 11 லட்சம் செலவு இருக்கும். ம் ஏன் 9,90,000 மீதி பண்ண முடியல உங்களால்? செலவுக்கு அளவே இல்லைங்க. ம் நீங்கள் என்ன இருக்குதோ அதில் எனக்கு முதல் விளைச்சல். அதனால தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் கேட்டிங்களே ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ம் பக்கத்தில் ஒருத்தர் விதைச்சாருங்க, ம் மழை அழுகி போச்சு. ம் இந்த பக்கம் ஒருத்தர் விதைச்சாருங்க, ம் வெயில் தீஞ்சு போச்சு. ம் எனக்கு ஆண்டவர் விளைச்சலை கொடுத்துருக்கிறார். ம் அப்போ நான் கொடுத்த விளைச்சலுக்கு முதலாவது நன்றியாக இருக்கணும்ல. ஆமாம். அதை விட்டுட்டு எனக்கு நான் போட்டது 10 மூட்டை, ம் 1000 மூட்டை எதிர்பார்த்தேன், ம் 500 தான் வந்துச்சு, ம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படி இல்லைங்க. ம். 2 பேர்த்துக்கு ஒன்றுமே வரல, போட்டதும் போயிடுச்சு. ம் எனக்கு இந்த 500ஆவது கொடுத்துருக்காரு, ம் அதில் ஒரு 5 கொடுத்தா என்ன, 50 கொடுத்தா என்ன? ம் ஸோ இது எல்லாமே நம்முடைய ஆட்டிடியூட், லைஃப் ஸ்டைலில் வர வேண்டிய ஒரு பேரடைம் ஷிஃப்ட்டுங்க, ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்க. ம் இந்த திங்கிங்கில் மாற்றம் வரல அப்படின்னா ம் I will become a selfish person. A selfish man can never become a Christian because God is 100% selfless. He gave his only begotten son. That son gave his whole life. அந்த உணர்வு எனக்குள்ளே வந்தால் ஒழிய ம் நான் கொடுக்கவே எனக்கு மனசு வராதுங்க. கொடுக்காதீங்க. அதுதான் நம்முடைய எண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு. ஆ நம்ம 360 பேசியிருக்கோங்க. ம் ஊழியர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசியிருக்கோம், விசுவாசிகள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசியிருக்கோம், எது ஆண்டருக்கு பிரியமானதுன்னு பேசியிருக்கோம். இட் இஸ் அ லென்த்தி டாக். எதுலேயுமே உள்நோக்கமோ தனிப்பட்ட ஆதாய நோக்கத்தோடவோ நம்ம எதுவும் பேசலைங்க. ம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பிக்கர் பிக்சரில் பேசியிருக்கிறோம். ஆமாம். நான் சொன்ன அந்த அப்பா பையனுடைய கதையெல்லாம் ம் நமக்கு அந்த உணர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னது பிக்கர் பிக்சரில். ம் அவங்களுக்கு நல்லா நிறையா இருக்குது, அவங்க கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு நினைக்கிறாங்க. கொடுங்கள் கொடுக்கப்படுங்க. ஓ அவ்வளோதான், சிம்பிள். அவங்களுக்கு பதிலாக தான். அவ்வளோதான், கொடுங்கள் கொடுக்கப்படும். நீங்கள் கொஞ்சத்துலேயே நீங்கள் கொடுக்கலன்னா நிறையா வந்தால் கொடுக்கவே மாட்டீங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பல சர்ச்சஸில் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவர்கள் கொடுக்கறதை விட ஏழை மக்கள் கொடுக்கறது தான் பெருசுங்க. அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது, நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கு ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கார்.
இதே போல் ஆசீர்வாதம் வேறு யாருக்காவது கொண்டு போய் சேர்க்கணும்னா என்னுடைய பங்களிப்பு அதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த மைண்ட் செட் கொண்டு வரணுங்க. குடு உனக்கு திரும்ப கொடுப்பாரு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இன்னைக்கு. திரும்ப கொடுப்பாருன்னு நினச்சி கொடுக்காதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கே வராதிங்க. கொடுத்ததுக்கு நன்றியாக கொடுத்தா கொடுங்க. அவர் வாங்கிட்டு சும்மா இருக்க போகிறதில்ல. சும்மாவே உங்களுக்கு கொடுத்தவர் கொடுத்ததா திருப்பி கொடுக்காம விட்டுருவார். அவருடைய ராஜ்யத்துக்காக ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு பலன் தருவேன்றார். அவர் கொடுப்பாருங்க. ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்த்து கொடுக்காதீங்க. என் கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் 100 ரூபாய் வச்சிங்க, 10 வருஷம் கழித்து உங்கள் கல்யாணத்துக்கு வந்து 100 ரூபாய் வைக்கிறது அது என்னங்க? அன்னைக்கு 100 ரூபாய்க்கு 1 கிராம் தங்கம் கிடச்சிது, இன்னைக்கு 10,000 ரூபாய் 1 கிராம் தங்கம். இன்னைக்கு அதே 100 ரூபாய் கொடுக்கறது. இந்த வேலை ஆண்டவர்கிட்ட வேண்டாங்க. அன்பாக கொடுங்க, விரும்பி மன உற்சாகமாய் கொடுங்க, மகிழ்ச்சியாய் கொடுங்க. எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிச்சம் நிறைய பேருக்கு போய் சேர வேண்டும் என்ற வாஞ்சியோடு கொடுங்க. அதில் உங்களுக்கு ஆண்டவர் திருப்பி கொடுக்குறாரோ இல்லையோ, மனசில் அவ்வளோ பெரிய சமாதானம், சந்தோஷம் இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம் எரிக். நம்ம இன்னைக்கு சபையில் ரொம்ப பேருக்கு இருக்கிற இந்த டவுட்டு, காணிக்கை பற்றியும் தசம பக்தியும் இருக்கிற டவுட்டை கிளியர் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, அந்த பெர்ஸ்பெக்டிவை மாற்றிக்க சொல்லி நீங்கள் சொன்னீங்க. எனக்கு கூட அந்த பெர்ஸ்பெக்டிவில் கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. அதை நான் இப்போ மாற்றிக்கலான்னு எனக்கும் தோணுது. சூப்பர். நன்றியோடு கொடுக்கணும் அப்படின்னு தான். இது கொடுத்தாரு அது கொடுக்குறேன்னு அவர் கேட்கவே இல்லை யார்கிட்டையும். என்ன நம்மளாம் மனது ஒரு நன்றியோடு கொடுக்கும்போது அதுக்கு பலன் வந்து அவர் அங்கே பரலோகத்துலேருந்து நம்மளுக்கு தருவார். கண்டிப்பாக. அப்படின்ற நிச்சயத்தோடு இந்த இதை முடிச்சுக்கலாம். சூப்பருங்க. தேங்க்யூ.